नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं दैवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटम् नानाज्ञानककेसरं हरिकथा सम्बोधना बोधितं लोके सज्जनषट्पदैरहरह पेपीयमानं मुदा भूयात् भारतपङ्कजं कलिमल प्रध्वंसि न श्रेयसे। हरि ओम्। மகாபாரதம் கடந்த முறை பீஷ்ம பருவம் பார்த்தோம். பாண்டவ கௌரவ யுத்தம் 10வது நாள் பீஷ்மாச்சாரியர் அம்பு படுக்கையில் வீழ்கின்றார். அதுவரையிலும் பார்த்தோம். பீஷ்மர் அம்பு படுக்கையில் வீழ்ந்த பிறகு அந்த வீர சயனத்திற்கு ஏற்றபடியான ஒரு தலையணை வேணும் அப்படின்னு கேட்கிறார். தலையணை கேட்கிறார். அர்ஜுனன் 3 பானங்களினால் பீஷ்மாச்சாரியாருக்கு ஒரு அற்புதமான தலையணையை ஏற்பாடு செய்து கொடுக்கின்றார். அதன் பிறகு துரியோதனன் வைத்தியர்களை எல்லாம் அழைத்து வந்து அந்த அம்புகளை எல்லாம், விஷ அம்புகளை எல்லாம் பீஷ்மருடைய சரீரத்திலிருந்து எடுப்பதற்கு முயற்சி செய்கின்றார். பீஷ்மாச்சாரியர் சொல்கின்றார், இந்த அம்புகள் எல்லாம் எடுக்கக்கூடாது. என்னை இந்த சடலத்தை எரிக்கும் பொழுது இந்த அம்புகளோடு எரிக்க வேண்டும். அதுவரையிலும் நான் இந்த அம்பு படுக்கையில் படுத்திருப்பேன் சொல்றார். இவ்வாறாக பீஷ்மர் அம்பு படுக்கையில் வீழ்ந்த பிறகு மறுநாள் அந்த ஜனங்கள் எல்லோரும் குருக்ஷேத்திர யுத்த களத்தில் யுத்தம் தற்காலிகமாக பீஷ்மர் விழுந்ததால் நிறுத்தப்படுகிறது. வரிசையாக எல்லா ஜனங்களும், எல்லா அரசர்களும் பீஷ்மரை பார்க்க வருகின்றார்கள். எல்லோரும் பீஷ்மரை வணங்குகின்றார்கள். இப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லா க்ஷத்திர ராஜாக்களையும் பீஷ்மர் பார்த்து தனக்கு தாகம் எடுப்பதாகவும் உடனடியாக தீர்த்தம் வேண்டும், குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும்னு கேட்கிறார்கள். இப்படி உடனே கொண்டு போய் கிளாஸ்ல பீஷ்மருக்கு கொடுக்க முடியாது. ஸோ உடனே அங்க இருக்கிறவர்கள் என்ன பண்றார்கள், பெரிய 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 குடங்களில் எல்லாம், தங்க குடங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பீஷ்மருக்கு குடிப்பதற்கு ஜலம் கொடுக்கும் பொழுது பீஷ்மர் அவர்களை எல்லாம் கோபாவேசமாக பார்க்கிறார். இப்போ நான் அம்பு படுக்கையில் வீர மரணத்திற்காக நான் காத்திருப்பதால் சாதாரண மனிதர்கள் அருந்தக்கூடிய ஜலத்தை, நீரை என்னால் அருந்த முடியாது. அதனால அர்ஜுனம் திரஷ்டமிச்சாமி இது அபியபாஷத பார். அதனால உடனடியாக நான் அர்ஜுனனை பார்க்க விரும்புகின்றேன் அப்படின்ற உடனே அர்ஜுனன் பீஷ்மர் எதிர்க்க நிற்கிறான். எதிர்க்க தான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பீஷ்மர் இடத்தில் கேட்கிறார். உடனே பீஷ்மர் சொல்றார், दह्यतीव शरीरं मे संवृतस्य तवेषुभिः मर्माणि परिदूयन्ति मुखं च परिदुह्यति वेदनार्तशरीरस्य प्रयच्छ आपो अर्जुन त्वं हि शक्तो महेश्वास दातुम् आपो यथा विधि दह्यतीव शरीरं मे. Hey Arjuna, my body is literally just burning because of these poisonous arrows. என்னுடைய உடலானது அதிகமாக எரிச்சலை அடைகின்றது. மர்மாணி பரிதூயந்தி முகம் ச பரிதுஷ்யதி. என்னுடைய நாக்கெல்லாம் வறண்டு போகின்றது. வேதனார்த்தஸ்ய ஷரீரஸ்ய, ஷரீரம் முழுக்க ஒரே வேதனையாக இருக்கின்றது. பிரேட்ச ஆப்போ மம அர்ஜுனர். அதனால எனக்கு நீ ஜலத்தை கொடுக்க வேண்டும். தொமிகி சக்தோ மகேஸ்வாச தாத்தும் ஆப்போ யதாவிதி. அதனால விதிபூர்வமாக எப்படிப்பட்ட ஒரு ஜலத்தை எனக்கு கொடுக்க வேண்டுமோ அம்மாதிரியான ஜலத்தை, தீர்த்தத்தை உன்னால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால எல்லாவற்றிலுமே ஒரு விதிபூர்வம் இருக்கின்றது. ஆச்சமனம் பண்றோம், அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமகன்னு அது ஒரு விதி இருக்கிறது. ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து அச்சுதாய நமக,
அனந்தாய நமக, கோவிந்தாய நமகன்னு இன்னும் ஒவ்வொரு கிளாஸா குடிக்க முடியாது. நம்ம ஆச்சமனம் பண்ணணும்னா ஆச்சமனத்துக்கு எவ்வளவு தீர்த்தம் எடுக்கணுமோ அவ்வளவு தீர்த்தம் தான் எடுக்கணும். சரி, யாராவது போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கன்னு உடனே உத்தரணியில் எடுத்து அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தா நமகன்னு ஸ்நானம் பண்ண முடியாது. You have to take bath. You have to take complete bath. See, everything demands a kind of a discipline. அதே மாதிரி அம்பு படுக்கையில் படுத்திருக்கக்கூடியவர் இவ்வளவு உயர்ந்தவர், அந்த நேரத்தில் ஜலம் கேட்கின்றார் என்றால் எப்படிப்பட்ட ஜலத்தை விதிபூர்வமாக கொடுக்க வேண்டும்ங்கிறது கூட தெரிய வேண்டும். See, sometimes serving the guru or the acharya or the elderly people is not all that easy. அவ்வளவு சுலபமாக பணிவிடைகள் எல்லாம் செய்ய முடியாது. அதனால அவங்க யாரும் ரொம்ப நம்மள கிட்ட விடுறது இல்லை. காரணம் என்னன்னா, ஜஸ்ட் வி டேக் எவ்ரி திங் ஃபார் கிராண்டட். அவர்களுக்கு நான் பணிவிடைகள் எல்லாம் செய்யணும்னாலும் கூட அந்த பணிவிடைகளை எல்லாம் விதிபூர்வமாக எப்படி செய்ய வேண்டும்ங்கிறது கூட நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இல்லைன்னா அது கூட தோஷத்தில் முடியும். அதனாலதான் இங்க அவர் கேட்கும் பொழுதே தாத்தும் ஆப்போ யதா விதின்னு கேட்கிறார். விதிபூர்வமாக அந்த ஜலத்தை நீ எப்படி கொடுக்க வேண்டுமோ அதை நீ கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்க வேண்டும்னு சொல்லல, ஆனா விதிபூர்வமாக நீ எனக்கு ஜலத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகின்றார். உடனே அர்ஜுனா பர் மொமெண்ட் தலையணையும் அவர்கிட்ட தானே கேட்டாரு. உடனே அவன் அந்த க்ஷணம் he stood on his own chariot, அந்த ரதத்தின் மீது ஏறி நின்று he just mounted that arrows on his அந்த காண்டிபத்தில் வில்லை ஏற்றி இந்த பீஷ்மரை சுற்றி வலம் வருகின்றான். தத பிரதிக்ஷணம் கிருத்வா ரதே நரத்தினாம் வரக, அந்த ரதத்திலேயே பீஷ்மாச்சாரியரை வலம் வந்து ஸ்ரயாம் பரத சிரேஷ்டாம் சர்வ சத்ருபிருதாம் வரம் பர்ஜன்யாஸ்திரேன சம்யோஜ்ய சர்வலோகஸ்ய பஷ்யதக அவிதயத் பிருத்திவீம் பார்த்த பார்ஷ்வே பீஷ்மஸ்ய தக்ஷிணே. So immediately he mounted பர்ஜன்யாஸ்திரம். பர்ஜன்யம்னா இப்ப பர்ஜன்ய சூக்தமே இருக்கிறது. அதே மாதிரி பர்ஜன்யம்ங்கிறது ஜலம். இந்த ஜலத்திற்கான ஒரு அஸ்திரத்தை அந்த வில்லில் ஏற்றி அவிதயத் பிருத்திவியும் பார்த்த பார்ஷ்வே பீஷ்மஸ்ய தட்சிணே, அந்த பீஷ்மருடைய வலப்புறமாக என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பர்ஜன்யாஸ்திரத்தை பூமியில் வேகமாக அர்ஜுனன் செலுத்துகின்றான். இந்த மொமெண்ட் he shot that arrow, அந்த அம்பானது அர்ஜுனனுடைய அந்த வில்லில் இருந்து வேகமாக விடுபட்டு பூமியை அப்படியே பிளந்து பூமியிலிருந்து பீறிட்டு கொண்டு ஜலம் வெளியில் வந்ததாம். உத்பபாதத்தோத்தாரா வாரினோ விமலா சுபா அப்படின்னு அற்புதமான ரொம்ப தெளிந்த பியூர் வாட்டர். சாட்சாத் கங்கையர், அவர் தான் கங்கா புத்திரன் ஆச்சர். அதனால பாதாளத்தில் இருந்து பூலோகத்திலிருந்து கீழே இருந்து கங்கையே பீஷ்மருக்காக நேரடியாக பூமியில் இருந்து வந்தது. ஷீதஸ்ய அமிர்த கல்பஸ்ய திவ்ய கந்த ரசஸ்ய, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறது, ஷீதம் ரொம்ப குளிர்ச்சியாகும், அமிர்த கல்பஸ்ய அமிர்தத்திற்கு ஒப்பானதாகவும், திவ்ய கந்த ரசஸ்ய நல்ல வாசனைகளோடு அந்த ஜலம் வந்தது. அது நேர என்ன எடுத்தா நேரடியாக நோபடி fed it to பீஷ்மாச்சாரியர், பீஷ்மருடைய முகத்தில் அது நேரடியாக சென்று விட பீஷ்மர் அதை அருந்தி ரொம்ப சந்தோஷப்பட்டார். உடனே அங்க சுற்றி இருக்கிற ஒரு திருப்தி, ஒரே திருப்தி அவருக்கு. உடனே அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்து சொல்றார், எல்லாவற்றிலும் அர்ஜுனன் சிறந்தவன், வெறும் யுத்தத்தில் மட்டும் கிடையாது, அர்ஜுனனுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நான் எவ்வளவோ முறை அர்ஜுனனுடைய பெருமைகளை எல்லாம் துரியோதனனுக்கு நான் சொல்லியும் கூட துரியோதனன் கேட்கவில்லை. அதனால இந்த யுத்தம் தொடர்ந்தது என்றால் பீமனால் இந்த துரியோதனானவன் கொல்லப்பட்டு என்னை போன்ற அவனும் படுக்க போகின்றான் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே அதெல்லாம் துரியோதனன் கேட்கிறான். கேட்ட உடனே அவனுக்கு மனக்கலக்கம் அடைகின்றது. அப்புறம் பீஷ்மாச்சாரியரே துரியோதனனை பார்த்து சொல்றார், அப்ப போரும், இப்பொழுதாவது இந்த யுத்தத்தை நீ நிறுத்திவிடு. ஏன்னா அர்ஜுனனிடத்தில் எல்லா திவ்யாஸ்திரங்களும் இருக்கின்றது. அந்த திவ்யாஸ்திரங்களுக்கு பிரதி அஸ்திரங்கள் இந்த பூமியில இருக்கக்கூடிய யாராலும் அதற்கு பிரதி அஸ்திரங்கள் கிடையாது. அவனிடத்தில் இருக்கக்கூடிய அஸ்திரங்களை குறித்து யாருக்கு எதுவும் தெரியாது. கிருஷ்ணர் ஒருத்தர் தான் அதையெல்லாம் அறிவார். ஆனால் யுத்தத்தை இவ்வாறு இப்பொழுதே நீ நிறுத்திக்கொள் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு சொன்னாலும் துரியோதனன் அதை கேட்கவில்லை. ஸோ அந்த சமயம் எல்லாரும் போன உடனே
நேரம் கழிச்சு யாரும் இல்லாத பொழுது அந்த பீஷ்மர் அம்பு படுக்கையில் வீழ்ந்திருப்பதை பார்த்து கருணா கம்ஸ், கருணன் பீஷ்மரை பார்ப்பதற்காக வருகின்றார். அதே கண்ணீர் மல்கிய கண்களோடு தாரதாரை அவர் அழுதுண்டே பீஷ்மருடைய பாதத்தில் நமஸ்காரம் பண்ணி, ஏ குருஸ்ரேஷ்ட, நான் ராதேயன் சொல்லும் பொழுதே நான் ராதேயனுடைய புத்திரன், என்னிடத்தில் எந்த ஒரு குற்றமும் கிடையாது, இருந்தாலும் கூட என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால் உங்களுக்கு என் மீது வெறுப்பு ஏற்பட்டது கர்ணன் சொல்றான். பட் அவன் வெறுப்ப தோன்ற மாதிரி கர்ணன் எவ்வளவோ பேசியிருக்கிறார், அதனால்தான் அவர் வெறுக்கிறார். உடனே பீஷ்மாச்சாரியார் ஏற கண்களை எல்லாம் திறந்து பார்க்கிறார். திறந்து பார்த்தா கர்ணன் அருகாமையில் இருக்கின்றார். உடனே அப்படியே கண்ணை காட்டுறாங்க. கொஞ்சம் காவலர்கள் மட்டும் இருக்கிறார். பீஷ்மாச்சாரியார் கண்ணை காட்டின உடனே அந்த காவலர்கள் எல்லோரும் போயிட்டார். போன உடனே அந்த கருணனை ஒரு கையை லேசா தூக்கி, கருணா என்னுடைய அருகில் வான்னு கருணை இழுத்து என்ன பண்றாரு அப்படின்னா அணைத்து கொண்டு சொல்றாரு. சொல்லும்போது சொல்றார், கௌந்தேயஸ்துவம் நராதேயோ நத்தவர் தவ அதிரத பிதா சூரியஜஸ்துவம் மகாபாகோ விதிதா நாரதான்மயா. அப்ப நீ நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நீ ஒன்னும் ராதையனுடைய புத்திரன் கிடையாது. ஏன்னா வரும்பொழுதே நான் ராதைன்னு சொன்னானா இல்லையா, பீஷ்மர் அவனுக்கு சொல்றார், நீ குந்தியினுடைய புத்திரன். இது ஒரு பெரிய ரகசியம் இல்லை. கர்ணன் குந்தியினுடைய புத்திரன் அப்படிங்கிறது கர்ணனுக்கு ஏற்கனவே தெரியும். ஏதோ குந்தி சொன்ன பிறகுதான் கர்ணனுக்கு தெரிந்ததுன்னு கிடையாது. கர்ணன் நியூ இட் ஈவன் பிஃபோர். நாட் மெனி பீப்புள் நியூ தட். பீஷ்மா நியூ. பீஷ்மர் இதுலயே சொல்றார், கௌந்தேயஸ்துவம் ந ராதேயோ ந தவ அதிரத பிதா. நீ ராதையினுடைய புத்திரனும் கிடையாது, உன்னுடைய அப்பா அதிரதனும் கிடையாது. சூரியஜஸ்துவம் மகாபாகம், நீ சாட்சாத் சூரியனுக்கு பிறந்தவன். விதிதோ நாரதான் மயா. திஸ் வாஸ் ஆல்ரெடி டோல்டு டு மீ பை நாரதர். நாரதர் இந்த ரகசியத்தை எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். நாரதர் மட்டும் இல்லை, கிருஷ்ணத்வைபாயனாச்சைவ தச்ச சத்தியம் ந சம்சய நச்சத்வேஷோஸ்தி மே தாத துவயி சத்தியம் பிரவீமிதே. ஏற்கனவே வேதவியாசரும் நீ குந்தியினுடைய புத்திரன்கிற இந்த ரகசியத்தை எனக்கு சொல்லியிருக்கிறார். அதனால இந்த விஷயத்துல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எனக்கு தனிப்பட்ட முறையில் உன் மீது எனக்கு என்ன கிடையாது, எந்த ஒரு துவேஷமும் கிடையாது. இதுதான் சத்தியம். உன் மீது எனக்கு துவேஷம் கிடையாது. ஆனால் உன்னுடைய உற்சாகத்தை எப்பொழுதும் குறைக்க வேண்டும்ங்கிறதுக்காக, யூ ஆர் ஹைலி மோட்டிவேட்டட் அகெயின்ஸ்ட் தி பாண்டவர், உன்னுடைய உற்சாகத்தெல்லாம் குறைக்க வேண்டும் என்பதற்காக உன்னை வெறுப்பது போல் அநேக நேரங்களில் நான் பேசியிருக்கின்றேன், அநேக நேரங்களில் நான் நடந்து கொண்டிருக்கின்றேன், ரொம்ப கடுமையான வார்த்தைகளை எல்லாம் கூட நான் பிரயோகித்திருக்கின்றேன். பேசிக்கலி வேற குட் பர்சன். ஆனால் நீ துரியோதனுடைய பக்கம் சேர்ந்ததா உன்னுடைய புத்தியானது இந்த தர்ம லோபத்தை அடைந்து விட்டது. தர்ம லோபம்னா தர்மம் தவறி விட்டது. உன்னுடைய பலம் என்னன்னு எனக்கு தெரியும், உன்னுடைய பிரமாணத்தினுடைய சக்தி அப்படி. See, when you take some resolve, I know the power of your resolve. அது மட்டும் இல்லை, நீ தானத்தில் சிறந்தவன் என்கிறதெல்லாம் எனக்கு நன்றாகவே தெரியும். நீ சாதாரணமானவன் கிடையாது, சாட்சாத் சூரியனுடைய புத்திரன், தேவகுமாரன். அதனால யுத்தத்தில் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் ஒப்பானவன்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. நீ கிட்டத்தட்ட அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் சமமானவனாக இருந்தாலும் உன் மீது எனக்கு எந்த ஒரு கோபமும் கிடையாது. அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம், see, if you want to do something which I like, நான் விரும்புவதை நீ செய்ய விரும்பினால் இந்த க்ஷணமே பாண்டவர்களோடு இருக்கக்கூடிய பகையெல்லாம் விட்டுவிட்டு நீ பாண்டவர் பக்கம் சேர்ந்து விடு. See, much later Krishna is also will advise, give the same advice. பாண்டவரோடு நீ சேர்ந்து விடு, பகை இதோடு தீர்ந்து போய்விடட்டும் அப்படின்னு சொல்லி he just pleads. Now, at least because of you only this fellow is, charged. நீ இருக்கக்கூடிய ஒரு தைரியத்தில் தான் துரியோதனன் இந்த யுத்தத்தை தொடர வேண்டும்னு நினைக்கின்றான். நீ பாண்டவர் பக்கம் சேர்றேன்னு சொல்லிட்டேன்னா அவனுக்கு யுத்தத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசைகள் ஒருவேளை போறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பீஷ்மர் இதையெல்லாம் சொல்றாரு. சரி, அதையெல்லாம் கேட்டுட்டு கர்ணன் சொல்றான், நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது அப்படி. பட் மை ப்ராப்ளம் இஸ், நான் என்னுடைய தனம் என்னுடைய செல்வம், என்னுடைய சரீரம், என்னுடைய புத்திரர், ஈவன் மை ஓன் வைஃப், நான் எல்லாவற்றையும் துரியோதனனுக்காக, என்னுடைய உடல், பொருள், ஆவி, தனம், செல்வம், மனைவி, மக்கள்னு நான் எல்லாவற்றையும்
துரியோதனனுக்காக நான் அர்ப்பணம் செய்து விட்டேன். பாண்டவர்கள் ஜெயிக்க முடியாதவர்கள் என்பதை நான் அறிவேன். No, here is the contradiction. He says that I have offered everything, for the sake of Duryodhana. துரியோதனனுக்காக எல்லாவற்றையும் அர்ப்பணித்து விட்டேன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் பாண்டவர்கள் எவராலும் ஜெயிக்க முடியாதவர்கள் என்பதை நான் அறிவேன்னு சொல்றேன். இப்ப பாண்டவர்கள் எவராலும் ஜெயிக்க முடியாதவர்கள் என்றால் அப்ப இவன் துரியோதனுக்கு நன்மை சொல்லலாமே. See, if he knows that nobody can conquer the Pandavas, and it has asked himself, he is so loyal to him. கர்ணன் வந்து அதே விசுவாசத்தோடு துரியோதனனுக்கு இருக்கின்றான் என்றால், அதைதான் நான் சொல்றேன். அவ்வளவு விசுவாசமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் அந்த நண்பனுக்கு என்ன சொல்ல வேண்டும்? எது ஹிதமோ அதைத்தானே சொல்ல வேண்டும். So one part he says that I am very loyal to him, but much later he becomes only burden to him. எல்லாவற்றையும் எதெல்லாம் அவனிடத்தில் இருக்கின்றதோ அதையெல்லாம் தானமாக அவன் கொடுத்து விடுகின்றான். இரண்டாவது பாண்டவர்கள் ஜெயிக்க முடியாதவர்கள் சொல்கின்றார். அது மட்டும் கர்ணனுடைய ஒரு காரணம் கிடையாது. இன்னொன்னு, எனக்கு பாண்டவர்கள் மீது இருக்கக்கூடிய பகையை, வருணத்தை, விரோதத்தை என்னால் விட முடியாது. See, this is the main reason. நமக்கு சொல்ல முடியாது. சில நேரம் காரணமே இல்லாம ஒரு வெறுப்பு வரும். நமக்கே கூட நம்மளோட வாழ்க்கையில நிறைய தடவை இதை பார்த்திருப்போம். சிலரை வெறுக்கிறதுக்கு ரொம்ப காரணமே இருக்காரு. We continue to hate somebody for no reason. அவனுக்கு என்ன பிரச்சனை கர்ணனுக்கு அப்படின்னு, அவனுக்கு பாண்டவர்கள் மீது, குறிப்பாக அர்ஜுனன் மீது ஒரு பொறாமை, அர்ஜுனன் மீது ஒரு பகை. அது பூர்வ ஜென்மத்திலிருந்தே அந்த நரநாராயண ரிஷிகள் மீது அவனுக்கு இருந்த ஒரு பகைங்கிறது ஒன்று இருக்கின்றது. See, just because you don't like Pandavas, உனக்கு பாண்டவர்கள் மீது இருக்கக்கூடிய பகையினால் உனக்கு துரியோதனன் மீது இருக்கக்கூடிய விசுவாசத்தை கூட அவன் தவறாக பயன்படுத்தி கொண்டான் தான் ஆகிவிட்டது. See, he completely believed you, but you don't like the Pandavas. See, in order to defeat the Pandavas, in order to kill the Pandavas, in fact, you have utilized Duryodhana. அப்ப துரியோதனனை பயன்படுத்தி கொண்டது போன்று ஆகாதா? இதெல்லாம் தான் காரணம். அதனால்தான் சம்டைம் even though he was born to சூரிய, கர்ணன் வந்து சூரிய புத்திரனாக இருந்தாலும் கூட அந்த கர்ணனுடைய கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள்னு பார்த்தோன்னு அவனுக்கு பாண்டவர்கள் மீது இருந்த அந்த தீராத அந்த பகை ஒரு காரணம். அதனால என்ன சொல்றாரு, நான் அர்ஜுனனோடு நிச்சயம் போர் புரிவேன். இதுவரை நான் என்னென்ன தவறான சொற்களை எல்லாம் நான் கூறியிருக்கின்றேனோ அவற்றையெல்லாம் நீங்கள் மன்னித்து எனக்கு அருள வேண்டும். நான் இந்த போரில் தொடர்ந்து, ஏன்னா பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் போர் செய்ய மாட்டேன்னு ஒரு பிரதிஜையை செய்திருந்தான். அந்த பிரதிஜையை அவன் காப்பாற்றிட்டான். பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் அந்த பக்கம் வரவே இல்லை. இனிமேல் நான் கௌரவர்களோடு சேர்ந்து யுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்கு எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று he seeks the permission from பீஷ்மாச்சாரியா. உடனே பீஷ்மர் அதை கேட்டுட்டு, உன்னால பாண்டவர்கள் மீது இருக்கக்கூடிய பகையை விட முடியாது என்பதுதான் உன்னுடைய கருத்து என்றால் அதுதான் நியாயம்னா, அப்ப நீ இப்ப யுத்தம் செய். அட்லீஸ்ட் சொர்க்கத்தை அடைவதற்காக. எனிவே வித் ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் ஹேட்ரட் யூ கேன் நெவர் அச்சீவ் தி அல்டிமேட் நாலேஜ். ஞானத்திற்கு பக்கம்லாம் போக முடியாது. சூரிய புத்திரர்களாக இருந்தாலும் பாரு, தேவர்களுக்கே புத்திரர்களாக பிறந்திருந்தாலும் கூட ஞானம் அவ்வளவு சுலபமாக எல்லாருக்கும் கிடைக்காதுங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். சாதாரணமானவர் கிடையாது. இவ்வளவு தேவர்களாக இருக்கின்றார்கள், எல்லா தேவதா சக்திகளுடன் பிறந்திருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட அவர்கள் சாமானிய மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகளை காட்டிலும் அதிக விருப்பு வெறுப்புகள் பகையெல்லாம் இருக்கின்றது. அப்ப இவர்கள் உயர்ந்த ஞானத்தை எப்படி அடைய முடியும்? இதைதான் பல ஜென்மங்கள் எடுத்து திருப்பி சாமானிய மானுடர்களாக பிறந்துதான் ஞானத்தை அடைய முடியும். தேவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினாலேயே ஞானத்தை அடைந்து விட முடியாது. அதனால யுத்தம் செய், சொர்க்கத்தை அடைவதற்காக நீ முயற்சி செய் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? அதன் பிறகு கர்ணன் இந்த பீஷ்மருடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு அந்த யுத்த களத்திலிருந்து பீஷ்மரிடத்திலிருந்து விடுபட்டு துரியோதனாடிகளோடு சேர்ந்து கொண்டு யுத்தம் செய்வதற்காக புறப்படுகின்றார். இதோட மகாபாரதத்தினுடைய பீஷ்ம பருவம்
முடியறது. கிட்டத்தட்ட இந்த பீஷ்ம பருவத்தில் மட்டும் 6100 ஸ்லோகங்கள். தேர் ஆர் அபவுட் 122 சாப்டர்ஸ், 122 அத்தியாயங்கள், 6100 ஸ்லோகங்கள். இதோடு சேர்த்தால் இதுவரைக்கும் நாம 41,876 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கிறோம் மகாபாரதத்துல. அப்படி பார்த்தா இன்னும் பாதி கிணறு கூட நாம தாண்டல அப்படி. ஸோ இதோடு பீஷ்ம பருவம் முடிந்து அடுத்ததாக இந்த துரோண பருவம். இல்ல, துரோண பருவம் பீஷ்ம பருவத்தை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் பெரிய பருவம் அது. துரோண பருவத்தில் கிட்டத்தட்ட 9,917 ஸ்லோகங்கள் இருக்கின்றது. 9,917 ஸ்லோகாஸ், ஆல்மோஸ்ட் 10,000 ஸ்லோகாஸ் ஆர் தேர். இதுல பார்த்தோம்னா அதுல 122 அத்தியாயங்கள் தான். ஆனா இதுல 202 அத்தியாயங்கள் இருக்கின்றது அப்படி. பீஷ்ம பருவம் ஒரு நேர் கோட்டிலே போயிட்டே இருக்கும் அப்படின்னு. ஆனா துரோண பருவம் அப்படி இருக்காது. See, there is a lot of interesting incidences that we find only in துரோண பருவம். யுத்தத்துல ரொம்ப முக்கியமான பருவமே துரோண பருவம் தான். ஹார்ட்லி துரோணா fought for 5 days. பீஷ்மா fought for 10 days. ஆனா பீஷ்மர் யுத்தம் செய்த வரைக்கும் தர்மம் தவறாமல் இது நடந்து கொண்டிருக்காது, தர்ம யுத்தமாக இருக்கும். எப்பொழுது துரோணர் கௌரவர்களுக்கெல்லாம் சேனாதிபதியாகி when he started leading the Kauravas army, then slowly கொஞ்சம் அந்த யுத்தத்தில் என்ன ஆகும், அதர்மம் என்பது தலை தூக்கும். அப்பதான் கிருஷ்ணா also, Lord also plays all the tricks. If the other person fights with unrighteousness, how can you fight with righteousness? After all, it is a war. When other person takes to total unrighteousness, அதர்மத்தோடு யுத்தம் செய்தால் நீங்க தர்மத்தோடு யுத்தம் செய்து ஜெயிக்க முடியாது. தர்ம யுத்தம்னா ரெண்டு தர்மத்தோடு யுத்தம் செய்ய வேண்டும். ஆல் செட் அண்ட் டன். See, for our இந்த இதிகாசத்தை பொறுத்த வரைக்கும், according to the character, he was an acharya. You all know that he was born in a Brahmana family. So leading a warfare is not his swadharma, but then unfortunately, he was a great acharya. He led the Kauravas army. பட் அவருடைய தலைமையின் கீழ் என்ன ஆகுது, கௌரவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தர்மத்திலிருந்து விலகி, பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் இது ஒரு தர்ம யுத்தமாகத்தான் இருந்தது. அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங், மை வியூ, nowhere, only once Bhishma forgets himself, then the Lord takes that Sudarshana and he reminds Bhishmacharya that you are trying to invoke all divine weapons, which is not right on your part. சொன்ன உடனே he understands it. தென் துரோணர் விஷயத்துல, மற்றவர்கள் விஷயத்துல அது இல்லாததால் தான் பகவானும் என்ன பண்ண வேண்டியதா இருக்கிறது. பகவானும் அவர்கள் எவ்வாறு கபடத்தோடு யுத்தம் செய்கின்றார்களோ, நம்ம தேசத்திற்கு இன்னொரு தேசத்திற்கு யுத்தம் வரும்பொழுது எதிரிகள் கபடமாக யுத்தம் செய்தால் நம்ம ரொம்ப நியாய தர்மத்தோடு யுத்தம் செய்ய முடியாது. யூ ஹேவ் டு ஒன்லி ஃபாலோ தோஸ் ரூல்ஸ். நவ் திஸ் துரோண பருவம் ஆரம்பிக்கும் பொழுது, as usual, ஜனமேஜயன் வைஷம்பாயன் இடத்தில் கேள்வி கேட்கின்ற மாதிரி இந்த துரோண பருவம் ஆரம்பிக்கின்றது. இந்த துரோண பருவத்தினுடைய முதல் 2 ஸ்லோகங்களை பார்ப்போம். அப்புறம் we will continue to see the meaning of it. தம் அப்ரதிம சத்வ ஔஜ பலவீர்ய சமன்விதம் ஹதம் தேவவ்ரதம் ஸ்ருத்வா பாஞ்சால்யேன ஷிகண்டினா திருதராஷ்டிரத்தோ ராஜா शोक व्याकुल लोचनः किमुच्चेष्टदभिप्रर्षे अतो पितरो वीर्यवान् तम अप्रतिम सत्व औज बलवीर्य समन्वितम. These are all adjectives for the glory of Bhishmar. இவ்வளவு பலம், தேஜஸ், ஓஜஸ் இதெல்லாம் பொருந்திய பீஷ்மர். ஹதம் தேவவிரதம், அந்த தேவவிரதர், இன்னொரு பேரு தேவவிரதன் பேர். அந்த தேவவிரதன் யுத்த களத்தில் இருந்து வீழ்ந்து விட்டார் என்று சொல்லும் பொழுது ஹதம் கொல்லப்பட்டார்னே தான் சொல்றாரு. ஹதம் தேவவிரதம் சுத்வா பாஞ்சாலியேன ஷிகண்டினா. அந்த ஷிகண்டி இதை சொன்ன உடனே அது உடனே திருதராஷ்டக ததோ ராஜா சோக வியாக்குல லோச்சனக, கண்கள் எல்லாம் கண்ணீர் மல்கி ஜனமேஜயன் கேட்கிறான். இதை கேள்விப்பட்ட அந்த திருதராஷ்டிரன் என்ன செய்தான் அப்படின்னு கேட்கிறார். உடனே வைஷம்பாயனர் சொல்றார்,
துருதராஷ்டிரன் இதே கேள்வியை தான் சஞ்சயனிடத்தில் கேட்டார். பிதாமகர் கீழே விழுந்த உடனே என்னுடைய புத்தகர்களானவர்கள் என்ன செய்தார்கள்? ஜனமேஜயன் கேட்கிறான், பீஷ்மர் கீழே விழுந்துட்டார், இறந்துட்டாருங்கிறத கேள்விப்பட்டு திருதராஷ்டிரன் என்ன செய்யறார்? அடுத்து வைஷம்பாயனர் சொல்றார், பீஷ்மர் கீழே விழுந்தோடு என்னுடைய புத்தகர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்ங்கிற இந்த கேள்வியை அவன் கேட்டான். கேட்ட உடனே the moment they heard that பீஷ்மா was fallen, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்தார். தென் கர்ண ஜாயின்ட் தேர் ஆர்மி. கர்ணன் வந்து இவர்களோடு சேர்ந்த உடனே எல்லா கௌரவர்களும், எஸ்பெஷலி துரியோதனுடைய சகோதரர்கள் எல்லாரும் கருணாவுக்கு என்ன பண்றாரு, கர்ணனை கட்டி பிடிச்சிட்டு, அப்பா இந்த யுத்தம்ங்கிற ஒரு மகா பயத்திலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டும் என்றால், பாண்டவர்களை எல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்றால், உன்னை விட்டால் எங்களுக்கு யாரும் கதியே கிடையாது. திஸ் இஸ் how they disrespected பீஷ்மாச்சாரியா ஆல்சோ, they disrespect துரோணாச்சாரியா ஆல்சோ. அவங்களை பொறுத்த வரைக்கும் கர்ணன் வந்து அவங்களுடைய பார்வையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வீரன். அவனுக்கு வந்து அர்ஜுனனுக்கு சரியான எதிரி கர்ணன் தான் என்று நினைத்துக் கொண்டே இருந்தார்கள். there is no doubt about it, அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை. பட் அல்டிமேட்லி நாம சொல்ற மாதிரி சத்தியமேவ ஜெயந்தேன்னு, ட்ரூத் அலோன் ட்ரம்ஸ், நாட் ஜஸ்ட் வேலர். வாழ்க்கையில பலம் மட்டுமே ஜெயிக்கும்னா அப்புறம் வாட் இஸ் த பவர் ஆஃப் ட்ரூத்? அப்புறம் சத்தியத்திற்கு பலம் எங்க இருக்கிறது? அதனால ரெண்டும் இருக்கணும். ஒரு பக்கம் சத்தியமும் இருக்கணும், இன்னொரு பக்கம் என்ன இருக்க வேண்டும்? பலமும் இருக்க வேண்டும். உடனே நீதான் கதின்னு சொன்ன உடனே கொஞ்ச நேரம் பீஷ்மருடைய இந்த வீழ்ச்சிக்காக அவர்கள் எல்லாம் வருந்திய பிறகு, எப்படி பீஷ்மர் 10 நாள் யுத்தம் செய்து இந்த கௌரவர்களுடைய படையெல்லாம் காத்தாரோ, அது போன்று தொடர்ந்து நான் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களுடைய படையை காப்பேன், இந்த ராஜ்யத்தை எப்படியாவது ஜெயித்து துரியோதனனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு பிரதிஜை. மாதிரி பிரதிஜை யார் வேணாலும் பண்ணலாம், பிரதிஜை பண்ணுவது. உடனே துரியோதனன் போய் கர்ணனிடத்தில் கேட்கிறான். he should not ask this question. See, இதுதான் weakness in leadership qualities. Sometimes there is a flaw in our decision making. See, he should take the decision. துரியோதனன் தான் முடிவு எடுக்கணும். ஆனா கர்ணனுக்கு என்ன பிடிக்குமோ அதை போய் கேட்கிறான். கர்ணா, இந்த தருணத்தில் நம்முடைய படைகளுக்கெல்லாம் நீ யாரை சேனாதிபதி ஆக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கின்றாய்? Actually, he should go and ask this question to whom? He should have asked this question to Dronacharya. Instead of going and asking, யார் என்ன கேட்கணுமோ அவர்களுக்கு என்ன பண்ணணும் கேட்கணும். இப்ப நீங்க என்னை பார்க்க வரணும்னு என்னையதான் கேட்கணும். பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களை கேட்டு என்ன பிரயோஜனம்? There is no point in asking my neighbor about me. If you want to meet me, you should only ask me. See, அதே மாதிரி பீஷ்மருக்கு அடுத்து யார்? பீஷ்மருக்கு அடுத்து துரோணர். துரோணருக்கு அடுத்து யார் இருக்கிறார்கள்? கிருபாச்சாரியர். This is the hierarchy. But then துரியோதனன் போய் கர்ணன் இடத்துல கேட்கிறான், எப்படி நாம் சேனாதிபதி ஆக்கலாம்? கர்ணன் சொல்லலாமா இல்லையா இந்த கேள்வி? என்கிட்ட கேட்க, நீ போய் துரோணர்கிட்டயே கேளுன்னு. உடனே புத்திசாலி. உடனே கர்ணன் என்ன பண்றான்? அயம் சர்வயோதனானாம் ஆச்சாரியஸ்தவிரோ குருஹு யுக்த சேனாபதி கர்த்தும் துரோணேன சஸ்திரபிருதாவரக அப்படின்னு, let us appoint Dronacharya as our senapati. You should not tell that. These are all the expression of not just ignorance. It is the expression of arrogance. Ayam the sarvayodanam ஆச்சாரியஸ்தவிரோ குரு யுக்த சேனாதிபதி. நான் நினைக்கிறேன் நமக்கு சேனாதிபதியாக இருப்பதற்கு ரொம்ப பொருத்தமானவர் யார்? துரோணாச்சாரியா தான் ரொம்ப பொருத்தமானவர். That fellow should not have asked this question to Karna. Karna also should not have given this answer. But this is how, see, these are all சின்ன விஷயங்கள். They exhibit their ignorance and their own arrogance. உடனே துரியோதனன் போய் துரோணாச்சாரியர் இடத்தில் நீங்கள் சேனாதிபதியாக இருக்கணும்னு பிரார்த்தித்த உடனே அவரும் வேறு வழி கிடையாது, வேறு வழி இல்லாமல் துரோணர் என்ன பண்றாரு அப்படின்னு, see, I accept, but conditions applyங்கிற. That is what everybody said. So this complete and கௌரவர்களுடைய இதுல பார்த்தேன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாண்டவர்களை பொறுத்த வரைக்கும் it is always centralized decision making. It is always a distributed leadership. That is the beauty of it. Only one man took all decisions. Other than Krishna, nobody took decision
in Pandava's army. But leadership was beautifully distributed. Everybody led the warfare, but decision was always taken by, Krishna. Now, when it comes to Kauravas, everybody takes decision. ஆளுக்காக என்ன பண்றார்கள்? இஷ்டத்துக்கு அவரவர்களுக்கு தோன்றியபடி அவரவர்கள் முடிவை எடுக்கின்றார்கள். அப்ப ராஜா இருக்கிறார்கள். The leadership is only one leadership. Duryodhana thinks that he is the leader, but the leader has no control over the subordinates. But everybody takes decisions. Then there will be a complete chaos. அப்ப குழப்பங்கள் வரும். So, but Dronacharya says, I will lead. My only condition is, I will fight against Pandavas. பாண்டவர்களை எதிர்த்து நான் யுத்தம் செய்வேன். ஆனால் யுத்தத்தில் நான் ஒரு பொழுதும் திருஷ்டத்யும்னனை எதிர்த்து நான் ஆவேசமாக யுத்தம் செய்ய மாட்டேன். that is his weakness. என்ன சொல்றாரு அப்படின்னா, அவன் என்னை கொல்வதற்காகவே உருவாக்கப்பட்டவன். See, he knew it. Somebody asked me this question also. Dronacharya, knowing very well that Drishtadyumna is just born to kill him, why did you, stop all weapons to him கேட்டார்கள். பட் அதுக்கெல்லாம் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். இவ்வளவுதான் உயர்ந்த ஆச்சாரியர்கள் தங்களை கொல்வதற்காக ஒருத்தன் பிறந்திருக்கின்றான் என்றாலும் கூட அவர்களுக்கும் கூட ஆயுத பயிற்சிகளை எல்லாம் கொடுத்திருக்கின்றார். He knew, still he trained. Drishtadyumna is also the disciple of Dronacharya. அவனும் துரோணர் எடுத்து வில் வித்தை பயின்றவன் தான். பட் fate cannot be changed. விதியை மாற்ற முடியாது, துரோணருக்கு தெரியும். So that means his death is already fixed. அவர் இறக்க போறாருன்னு தெரிஞ்சு போயிடுது. ஆனால் நான் திருஷ்டத்யும்னனை எதிர்த்து யுத்தம் செய்ய மாட்டேன். இதெல்லாம் யார் சொல்றாரு? ஜனமேஜயன் வைஷம்பாயனருக்கு சொல்லி சஞ்சயன் என்ன பண்றாரு? ஆல் தி டைலாக் சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரனுக்கு சொல்லிட்டே இருக்கிறாரு. So this is what happened. அதன் பிறகு துரோணாச்சாரியார் தலைமை பொறுப்பு ஏற்று பாண்டவர்களுக்காக யுத்தம் செய்து, பாண்டவர்களை எதிர்த்து கௌரவர்களுக்காக யுத்தம் செய்து, on 15th day he was killed on the battlefield சொல்லி முடிச்சிட்டார். So it is again flashback தான். சொல்லி முடிச்சோட உடனே என்ன பண்றாரு? துரோணாச்சாரியார் இறந்து விட்டார் என்றார். இந்த எவராலும் கொல்ல முடியாத ஆச்சாரியரும் அந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டார் என்றால் எவ்வாறு கொல்லப்பட்டார்? How Dronacharya was killed in the battlefield. இந்த கேள்வி யார் கேட்கிறார்கள்? திருதராஷ்டிரன் சஞ்சயனிடத்தில் கேட்கிறார். இந்த கேள்வியை கேட்கும் பொழுதே திருதராஷ்டிரனுக்கும் பாருங்க, Drishra also says that I knew very well that Drona also will be killed because the entire Pandava's army is led by none other than the Lord Narayana himself. நாராயணரே படையை வழி நடத்தக்கூடிய காரணத்தினால் நிச்சயமாக பாண்டவர்களை எதிர்த்து யாராலும் ஜெயிக்க முடியாது. இதை இவனு எத்தனை தடவை சொல்றான்? அட்லீஸ்ட் பிள்ளைதான் நிறுத்த முடியல. அப்பாவுக்கு யுத்தத்தை நிறுத்த இல்லாம இல்லையா? அது மட்டும் இல்ல, ஈசே சஞ்சயா, உனக்கு நாராயணனுடைய பெருமையெல்லாம் உனக்கு சொல்றேன், எல்லா பெருமைகளையும் கேள்வினர். யாருக்கு தெரியும்? சஞ்சயனுக்கு எல்லாம் தெரியும். Sanjaya doesn't need any advice. But this fellow says that Dhritarashtra, he says that நான் வந்து நாராயணனுடைய அரியனுடைய பெருமையெல்லாம் உனக்கு சொல்றேன். உடனே சொல்லுங்க, அதையாவது நான் கேட்கிறேன் அப்படின்னு. ஏதோ மகாவிஷ்ணுடைய பெருமையெல்லாம், பெருமாளுடைய பெருமை, நாராயணனுடைய பெருமையெல்லாம் சொல்றார். அப்ப அவன் பாலகனாக இருந்து போகும் பொழுதே நான் கேள்விப்பட்டிருக்கேன், பிறந்து குழந்தையாக இருக்கும் பொழுதே நிறைய அற்புதங்களை எல்லாம் செய்தான், நிறைய ராட்சசர்களை எல்லாம் அவன் வதம் செய்திருக்கின்றான். அதோடு மட்டுமல்லாமல் பகவான் கிருஷ்ணரும் ருக்மணியும் யாவராலும் திருப்தி செய்ய முடியாத தூர்வாச மகரிஷியை திருப்தி செய்து தூர்வாசர் கிருஷ்ணருக்கு நிறைய வரங்களை எல்லாம் கொடுத்திருக்கின்றார். This we will see much later. He has received so many boons from none other than Durvasa Rishi. தூர்வாசர் வந்து கிருஷ்ணருக்கு நிறைய வரங்களை எல்லாம் கொடுத்திருக்கின்றார். கடலுக்கு கீழே பாஞ்சஜன்யன் ஒரு ராட்சசன், யாராலும் வரம் செய்ய முடியாத ராட்சசன், தன்னுடைய குருவிற்காக அந்த பாஞ்சஜன்யனே வரம் செய்து அவனுடைய சரீரத்திலிருந்து ஒரு சங்கையே செய்து பாஞ்சஜன்யம்னு அவனுடைய கையில் ஒரு சங்கமே இருக்கின்றது. இந்திரனையே பயமுறுத்தி சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாரிஜாத விருட்சத்தை தன்னுடைய மனைவிக்காக பூமிக்கு கொண்டு வந்தான். என்னுடைய சபையிலேயே
என் எதிரிலேயே எனக்கு கண்களை கொடுத்து எனக்கே விஸ்வரூப தர்சனம் காட்டியவன். இவ்வளவு தெரியறதா இல்லையா? விஸ்வரூப தர்சனம் காட்டியவன் இவன். ஒருவேளை கௌரவர்கள் எல்லோரும் பாண்டவர்களை விதிவசமாக ஜெயித்தாலும் கூட, ஏன்னா கௌரவர்களை கிருஷ்ணன் ஒருவன் ஜெயிக்க விடாமல் தடுத்து கடைசியில் தானே தன்னுடைய அஸ்திரத்தை சுதர்சனத்தை எடுத்து ஒட்டுமொத்த கௌரவ குலத்தையும் அழிப்பானே தவிர பாண்டவர்களை அவன் பாதுகாக்காமல் விடமாட்டான். இவ்வளவு தீர்மானமாக உனக்கு தெரியறது. இதுல யார் சொல்றார்கள்? இதையெல்லாம் திருதராஷ்டிரன் சஞ்சயனுக்கு ரொம்ப தெளிவாகவே சொல்கின்றான். அதனால ஈவந்தோ யூ நவ் டெல் மீ, இந்த 5 நாள் துரோணாச்சாரியர் எவ்வாறு யுத்தம் செய்தார், என்னுடைய புத்திரர்கள் எவ்வாறு யுத்தம் செய்தார்கள், துரோணாச்சாரியர் எவ்வாறு இந்த யுத்தத்தில் வீழ்த்தப்பட்டார் என்பதை எனக்கு விரிவாக சொல்ல வேண்டும். சஞ்சயன் திருப்பி நடந்ததை எல்லாம் சொல்றார். துரோணர் சேனாதிபதியாக பொறுப்பேற்ற பிறகு துரியோதனிடம் வந்து, அப்பா நீ ராஜா, இனிமே உன்னுடைய இஷ்டம் என்னவோ, நீ என்ன சொல்கின்றாயோ. எவ்வளவு ஆச்சாரியர்கள் கூட எவ்வளவு பணிவாகத்தான் இருக்கிறார்கள். உன் இஷ்டம், நீ என்ன சொல்றியோ அதன்படி நான் காரியங்களை எல்லாம் செய்வேன். முதல்ல சொல்றார் துரியோதனன் சொல்றான், ஒரே ஒரு காரியம், யுதிஷ்டிரரை நீங்கள் உயிரோடு பிடித்து கொண்டு வர வேண்டும். யூ ஷுட் நாட் கில் யுதிஷ்டிரா இன் தி பேட்டில் ஃபீல்ட். எனக்கு வந்து யுதிஷ்டிரர் உயிரோடு வரணும்னு, பிடிச்சிட்டு வரணும்னு கேட்கிறார். அதை கேட்டோன்னா துரோணர் கொஞ்சம் ஆச்சரியப்படுறார். உடனே துரியோதனன் பார்த்து கேட்கிறார், கிமர்த்தம் ச நரவியாகிற ந வதம் தஸ்ய காங்ஷே, எதனால நீ வந்து தர்மபுத்திரரை கொல்ல வேண்டாம், உயிரோடு பிடித்து கொண்டு வர வேண்டும்னு எனக்கு கட்டளை இடுகின்றாய். ஒருவேளை போரில் ஜெயித்து ஏன்னா அவரை தர்மபுத்திரரை கொண்டு வந்து திருப்பி இந்த ராஜ்ய பாகத்தை எல்லாம் நீ ஒருவேளை அவர்களுக்கு கொடுத்து உன்னுடைய சகோதர பாசத்தை நீ வெளிப்படுத்த போகின்றாயன். ஜஸ்ட் ஆஸ்கிங் சர்காஸ்டிக்லி. அப்படி திருப்பி நீ வந்து நான் உன்னை ஜெயிச்சுட்டேன்னு அவரை அவமானப்படுத்தி அதன்படி ராஜ்யத்தினுடைய எல்லா பாகத்தையும் உன்னுடைய சகோதரனுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாம் சமரசமாக போக போறீர்கள். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். அந்த தர்மபுத்தர் ரொம்ப பாக்கியசாலியானவர். அப்ப நான் கண்டிப்பாக தர்மரை உயிரோடு பிடித்து கொண்டு வருகின்றேன் உடனே இவர் சொல்றார், துரியோதனன் சொல்றான், இல்ல இல்ல, அந்த காரணம் கிடையாது. சப்போஸ் இஃப் யூ கில் தர்மபுத்திரா இன் திஸ் பேட்டில் ஃபீல்ட், தர்மரை நீங்கள் கொன்று விட்டீர்கள் என்றால் தென் பீமனும் அர்ஜுனனுடைய கோபத்தையும் அவர்களுடைய ஆவேசத்தையும் நம்மால் சமாளிக்கவே முடியாது. Once if they come to know that in this battle, Dharmaputra is killed, in 1 second, the whole army will be destroyed by Bhima and Arjuna. ஆனால் சத்தம் இல்லாமல் ராவோடு ராவ் யாருக்கு தெரியாமலேங்க இந்த யுத்தத்தில் நீங்கள் தர்மபுத்திரரை பிடித்து எங்கிட்ட கொண்டு வந்தால் மீண்டும் தர்மபுத்திரரை சூது விளையாடுவதற்கு வற்புறுத்தி, திருப்பி மைண்ட் எங்க போறது பாருங்க, மீண்டும் தர்மபுத்திரரை சூது விளையாடுவதற்கு வற்புறுத்தி அவரோடு சூது விளையாடி, அப்ப கூட யுத்தத்தை முடிக்கணும்னு அவன் நினைக்கிறான். சூது விளையாடி மீண்டும் ஒரு 12 வருடங்கள் இல்லைன்னா நிரந்தரமாக இந்த பாண்டவர்கள் எல்லோரையும் வனத்திற்கு நான் அனுப்பி விடுவேன் அப்படின்னு சொல்ல உடனே கேட்ட உடனே துரோணர் என்ன பண்றார், தரையில் அடிச்சுக்கிறார். தரையில அழித்து கொண்டு மனமே இல்லாமல் என்ன பண்றார், நான் தர்மபுத்திரரை உயிரோடு பிடித்து உன்னிடத்தில் ஒப்படைக்கின்றேன் அப்படின்னு என்ன பண்றார், ஒரு பிரதிஜை, அவனுக்கு வந்து ஒரு வாக்கை துரோணாச்சாரியர் கொடுக்கின்றார். நான் தர்மபுத்திரர் உயிரோடு பிடிச்சிட்டு வரேன், அதுக்கப்புறம் நீ சூது விளையாடணும்னா விளையாடி, நீ என்ன விளையாடுறியோ நீ விளையாடப்பா, உன்னுடைய இஷ்டம். So I will just fulfill, your desire. So that then he puts a condition. Nachet yudhishtiram veeram palayat yarjuno yuti manyasva pandava shreshtam anitam vashamatmanah. But there is only one condition. See, this Yudhishthira is always protected by Arjuna. யுதிஷ்டிரரை வந்து அர்ஜுனன் எப்பொழுதும் பாதுகாத்து கொண்டே இருக்கின்றார். அர்ஜுனனை என்னால் தோல்வி அடைய செய்ய முடியாது. All said and done, he is, my disciple. என்னுடைய இன்னொரு உருவம் மாதிரி எப்பொழுதும் முயற்சி உள்ளவன். அநேகமான அஸ்திரங்கள் எல்லாம் அர்ஜுனனுடைய கையில் இருப்பதால் எதுவரைக்கும் அர்ஜுனனுடைய பாதுகாப்பில் தர்மபுத்திரர் இருக்கின்றாரோ அது வரைக்கும் தர்மபுத்திரரை வந்து உயிரோடு பிடித்து கொண்டு உன்னிடத்தில் ஒப்படைப்பது என்பது முடியாத காரியம். ஆனால் அர்ஜுனனுடைய கவனத்தை நீங்கள் வேறு திசைக்கு நீங்கள் திருப்பினீர்கள் என்றால்
என்னால் நிச்சயமாக தர்மபுத்திரரை பிடித்து வர முடியும். ஒரு முகூர்த்தம் தான். இஃப் யூ ஜஸ்ட் டேக் அர்ஜுனா அவே ஃப்ரம் தர்மபுத்திர, ஒரு முகூர்த்த காலத்தில் தர்மரை பிடித்து கொண்டு, பிகாஸ் தர்மபுத்திர இஸ் நாட் தட் கிரேட் வாரியர் இன் பேட்டில் ஃபீல்டு, இஸ் அ கிரேட் பர்சன். பட் தர்மர் யுத்தத்தில் அவ்வளவு சிறந்தவரெல்லாம் கிடையாது. அதனால ஒரு முகூர்த்த காலத்தில் தர்மபுத்திரரை நான் பிடிச்சிட்டு வர்றேன் சொன்ன உடனே, த மொமெண்ட் திஸ் பிரதிஜா, இந்த வாக்கை அவர் கொடுத்த உடனே, திஸ் நியூஸ் ஸ்ப்ரெட். தர்மபுத்திரரை உயிரோடு பிடிக்கின்றேன்னு துரோணாச்சாரியார் துரியோதனனுக்கு வாக்கு கொடுத்துட்டாருன்னு உடனே இதெல்லாம் அப்படியே ஒற்றர்கள் மூலமாக நேர முதல்ல யாருடைய காதலில் அடைகின்றது, நேர தர்மபுத்திரர் காதலே இது விழருது. விழுந்த உடனே அவர் உடனே கால்ஸ் ஆல் ஹிஸ் பிரதர்ஸ், எல்லாரையும் கூப்பிட்டு குறிப்பாக அர்ஜுனனை பார்த்து, அப்பா இதுதான் துரோணருடைய பிரதிஜை, இது உண்மையாக நடக்காத மாதிரி நீ பார்த்துக்கணும் அப்படின்னு என்ன சமூக ப்ரொடெக்ட் மீ, எவ்வாறாவது நீ என்னை துரோணரிடத்திலிருந்து நீ பாதுகாக்க வேண்டும், துரியோதனனுடைய மனக்கனவை நிறைவேறக்கூடாது. அர்ஜுனன் எல்லாம் கேட்டுட்டு, அண்ணா நீ பயப்படாது, எந்த அளவிற்கு ஆச்சாரியாரை கொல்ல முடியாதுங்கிறது உண்மையோ, அல்லது ஆச்சாரியார் நம்மால் கொல்லத்தகாதவரோ, அதே போன்று உண்மை விட்டும் என்னால் விலக முடியாது. என்னால துரோணரை கொல்றதும் கஷ்டம், அட் த சேம் டைம் ஐ கேனாட் லீவ் யூ ஆல்சோ. அதனால உன்னை விட்டு விலக மாட்டேன், என்னுடைய பிராணனே போனாலும் கூட அதை உயிரை கொடுத்தாவது உன்னை நான் காப்பாற்றுவேன் சொல்லி என்ன பண்றாரு. இப்ப துரோணருக்கு இந்திரனே உதவி செய்ய, இந்திரனே துரோணருக்கு உதவி செய்யாலும் நான் இருக்கின்றவரை ஆச்சாரியாரால் உண்மை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் அவனுடைய பெருமை இல்ல, there are beautiful ஸ்லோகாஸ். see why he is invincible. அர்ஜுனனை ஏன் ஜெயிக்க முடியலங்கிறதுக்கு நாட் ஜஸ்ட் இஸ் வேலர், அர்ஜுனனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சத்தியம், he is known for it. அதனால்தான் he is our ideal role model. அர்ஜுனன் தான் generally for all our youngsters, we should portray him as a role model. Unfortunately, Tamil Nadu பார்த்தீங்கன்னா Karna has become role model for everybody, not Arjuna. But for no reason, people don't like Arjuna. Even recently, I went for a camp. Then I addressed about 150 students on Mahabharata. If I ask whom do you like, 90% they say they like only Karna. Hardly anybody says that they like Arjuna. See, this much people have discarded our history. நம்மளுடைய வரலாறுகள் எல்லாம் இந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு கிருஷ்ணர் மேல இல்ல பாண்டவர்கள் மேல என்ன அர்ஜுனன் மீது ஒரு துவேஷத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றார். இதெல்லாம் பிராக்டிக்கலா நீங்க போய் பார்க்கும் பொழுது, எல்லாரோடையும் பேசும் பொழுது, ஈவன் அவர் யங்ஸ்டர்ஸ், அவர் ஓன் யங்ஸ்டர்ஸ், தே சே தட் ஹூ இஸ் யுவர் ரோல் மாடல். உங்களுக்கு மகாபாரதத்தில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் முதல் கேள்வி நான் ஆரம்பிச்சேன். தென் உடனே ஒரு பையன் கையை தூக்கி கர்ணன் ஆரம்பிச்சான். தென் எத்தனை பேருக்கு கர்ணன் பிடிக்கணும், உடனே இங்க இருக்கக்கூடிய 100 பேர்ல 90 பேர் எல்லாரும் கையை தூக்குகின்றார். ஐ எம் ஆல்சோ நாட் எகெயின்ஸ்ட். எனக்கு ஒன்றும் கர்ணனுக்கும் எனக்கும் ஏதோ முன்ஜென்ம பகையெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கிடையாது. But then sometimes we should understand the character traits. See, all these characters, how they flaunt. அவர்கள் எவ்வாறு தவறு செய்கின்றார்கள்னு நமக்கு அது தெரியலன்னா, sometimes wrong characters, they become our role models. அதனால அர்ஜுனா should be portrayed as a role model for everybody. இது ஒரு ஸ்லோகம் கூட நல்லா இருக்கு. அர்ஜுனனே சொல்றான், தன்னுடைய பெருமையை சொல்லல, உண்மையை சொல்றான். நஸ்மராமி ஆனதும் தாவன் நஸ்மராமி பராஜயம் நஸ்வராமி பிரதிஷ்ருத்ய கிஞ்சித் அபி ஆனதம் கிருதம். அண்ணா, எனக்கு தெரிந்ததிலிருந்து, நினைவு தெரிந்த நாளிலிருந்து, நஸ்மராமி ஆனதம் தாவத், நான் இது வரைக்கும் மனசறிந்து எனக்கு தெரிந்து நான் பொய் கூறியதாக நான் நினைக்கவே இல்லை. என்னிடத்தில் எந்த ஒரு பொய்யும் கிடையாது. நஸ்மராமி பராஜயம், இதுவரைக்கும் நான் தோல்வியை சந்தித்ததும் கிடையாது. நஸ்மராமி பரிசுத்திய கிஞ்சிதபி ஆன்றுத்தம் கிருத்தம், செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் ஒரு பொய்யான ஒழுக்கத்தோடு நடந்து கொண்டதாக எனக்கு நினைவு கிடையாது. நான் சத்தியம் தவறாதவன். ஆனால் நீ பயப்பட வேண்டாம், எக்காரணத்தை கொண்டு உன்னை நான் கைவிட மாட்டேன். எல்லா புறமும் இருந்தும்
உன்னை காப்பாற்றுவேன். தர்மபுத்திரருக்கு சத்தியம் கொடுத்தோன்னு அந்த யுத்தம் நடக்கிறது. 11th டே, 11வது நாள் யுத்தம் ஆரம்பித்து கடுமையாக நடக்கின்றது. பீமனுக்கும் சல்லியனுக்கும் கதா யுத்தம் நடக்கிறது. அப்புறம் அந்த கௌரவ சேனை அந்த 11வது நாள் கூட பாண்டவர்கள் இப்போ ஒரு உற்சாகத்தில் இருக்கிறார்கள். பாண்டவர்களுக்கு கூட ஒரு உற்சாகம், பீஷ்மர் விழுந்துட்டார்கள், ஒரு சின்ன நம்பிக்கை அவர்கள். அதனால் கடுமையான உற்சாகத்தோடு போர் செய்து கௌரவர்களுடைய படையெல்லாம் துவம்சம் செய்து கொண்டிருந்தார்கள். துரோணர் பார்க்கிறார்கள். உடனே தன்னுடைய சாரதியின் இடத்தில் வேகமாக குதிரைகளை எல்லாம் கொண்டு போய் தர்மர் முன்னாடி போய் நிறுத்து, முதல்ல தர்மரை நான் கைப்பற்றினார் இந்த பாண்டவர்களுடைய யுத்தத்தினுடைய வேகம் குறையும். உடனே அந்த சாரதிக்கு அஸ்வகிருதய மந்திரங்கள் எல்லாம் தெரியும். அஸ்வகிருதயம்னா குதிரைகள் எல்லாம் எப்படி வேகமாக ஓட்டுவது, குதிரையினுடைய லட்சணங்கள்லாம் அந்த நலனுக்கு தெரிந்திருந்ததுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அதெல்லாம் இவர்களுக்கு தெரியும். உடனே துரோணர் யுதிஷ்டிரரை பிடிக்கிறதுக்காக போறாரு. போகும் பொழுது துரோணர் சிம்ஹசேனன் வியாகிரதத்தன் ரெண்டு விராட்ட ராஜர்கள், இந்த சிம்ஹசேனனையும் இந்த வியாகிரதத்தனையும் துரோணர் இந்த 11வது நாள் யுத்தத்தில் அந்த விராட்டர்களை கொன்று நேர he just comes and stands right in front of தர்மபுத்திரர். செஸ் போர்ட்ல நேர ராஜா எதிர்க்க வந்து நின்ன பிஷப் வந்து நின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நேர நிக்கிறது ஒரு சைடுல நின்னா என்ன ஆகும், தென் அந்த ராஜா போயிடுமா இல்லையா, செக் வைக்கிற மாதிரி வந்த உடனே வந்து நின்ன உடனே அங்க எல்லாரும் அரசர் பிடிபட்டார், அரசர் பிடிபட்டார், தர்மபுத்திர வாஸ் கேப்சர்டுன்னு then they were shouting. The moment Arjuna just comes to senses, என்ன நடந்ததுன்னு பார்க்கிறார். பார்த்து துரோணர் ரொம்ப அருகாமையில, தர்மபுத்திரருக்கு அருகாமையில வந்த உடனே இமீடியட்லி அந்த கௌரவர்களுடைய படைகளை எல்லாம் மோகிக்க செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக he just shot one arrow. அர்ஜுனனுடைய பெருமை, ஒரு அம்பு விடுறார். ஃபார் a moment the entire battlefield was just covered by darkness. ஒரே பானத்துல, ஏன்னா பார்த்தா அந்த ஒரு பானத்திலே திஸ் இஸ் தி இவ்வளவு சக்திகள் எல்லாம் அஸ்திரங்கள் எல்லாம் இருந்திருக்கு. பார்த்தா எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டட். தட் இஸ் அப்ராப்ரியேட் டைம். சூரியனும் என்ன ஆகுது, அஸ்தமானம் ஆகும் பொழுது அந்த 11வது நாள் யுத்தத்தை, சூரிய அஸ்தமனம் எடுத்து அதுக்கப்புறம் யுத்தம் செய்ய மாட்டார்கள் unless mutually they agree. So practically they are supposed to stop. அர்ஜுனனும் ஒரு பானத்தை விட்ட உடனே எல்லா இடத்துலயும் இருள், சூரியனும் அஸ்தமனமான உடனே அந்த 11வது நாள் யுத்தம். துரோணரால் யாரை பிடிக்க முடியல, தர்மபுத்திரரை அர்ஜுனனுடைய செய்கையினால் பிடிக்க முடியல. ஸோ அன்னைக்கு 11வது நாள் ராத்திரி அந்த கௌரவர்கள் எல்லாரும் அந்த பாசறையில் அமர்ந்து கொண்டு then the lot of strategies will go on. ரொம்ப கொஞ்சம் வெட்கி தலை குனிந்து கொண்டே துரோணாச்சாரியர் சொல்றார், நான் முதல்ல இருந்தே சொல்றேன், தர்மபுத்திரரை அர்ஜுனன் பாதுகாப்பில் தர்மர் இருக்கின்ற வரைக்கும் தர்மரை பிடிக்க முடியாது. அதனால ஏதாவது ஒரு உபாயத்தினால் நீங்கள் அர்ஜுனனை தர்மபுத்திரர்களிடம் விலக்கி அழைத்து சென்றீர்கள் என்றால், வேறொரு காரணம் இருந்தால் நிச்சயமாக தர்மபுத்திரரை நாம் பிடித்து விடலாம், பாண்டவர் சேனை சுலபமாக பிளந்து விடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அட் தட் டைம் when they were all just discussing, ஆலோசனைகள் எல்லாம் செய்திருக்கும் பொழுது, then திரிகர்த்த தேசம்னு சம்சப்தக்கர்கள்னு, sometimes they are called samsaptakas, you will find this word also, or sometimes they are all called trigartas. If you see the modern the present world, திரிகர்த்த தேசம்ங்கிறது it is nothing but பஞ்சாப். இந்த மகாபாரத்ல எதை சம்சப்தகர்கள்னு சொல்றோமோ, திரிகர்த்த தேசம்னு சொல்றோமோ, இப்ப இருக்கக்கூடிய பஞ்சாப் தான். ஸோ those days also ஜலந்தர் வாஸ் தேர் கேபிட்டல். ஜலந்தர்னு ஒரு ராட்சசன் தானே, இந்த ஜலந்தர் தான் அவர்களுடைய தலைநகரமாக இருந்தது. அப்ப அந்த சம்சப்தகர்கள் இல்லைன்னா இந்த திரிகர்த்தர்கள், எதிர்வே தேர் கால் திரிகர்த்தாஸ் ஆர் தேர் கால் சம்சப்தகாஸ். ஸோ அவர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய சுஷர்மா, அவர்களுக்கு அர்ஜுனன் மீது ஒரு பகை இருந்தது. உடனே அவர்கள் எல்லாம் என்ன பண்றாரு, நாங்கள் எவ்வாறாக, தேர் 5 people, 5 brothers are there, நாங்கள் ஐவரும் எவ்வாறாவது அர்ஜுனனை யுத்தத்திற்கு அழைத்து அர்ஜுனனுடைய கவனத்தை தர்மபுத்திரத்திலிருந்து நாங்கள் திருப்பி விடுவோம், அவனை யுத்த களத்திலிருந்து தென்புறமாக அழைத்து சென்று நாங்கள் அவர்களோடு யுத்தம் செய்கின்றோம் சொல்லி இந்த நைட் இட்செல்ஃப்
ராத்திரி மறுநாள் தான் 12வது நாள் ஆரம்பிக்க போறது. பட் தென் ஆன் 11th itself they sent an invitation. இமீடியட்லி அர்ஜுனனை பார்த்து, நாளைக்கு திரிகர்த்தர்களாகிய நாங்கள் அர்ஜுனா உன்னோடு யுத்தம் செய்ய வேண்டும், நீ என்னோடு யுத்தம் செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனன் உடனே தர்மபுத்திரத்தில் போய் நாளைக்கு யுத்தம் செய்யணுங்கிறதுக்காக திரிகர்த்தர்களும் சம்சப்தகர்கள் இவர்கள் எல்லாம் என்னை அழைக்கின்றார்கள். யாராலும் யுத்தம் செய்வதற்கு என்று என்னை நேரடியாக அழைத்தால் என்னால் மறுக்க முடியாது, அதுதான் என்னுடைய சபதம். அதனால நான் திரிகர்த்தர்களை எதிர்த்து யுத்தம் செய்வதற்காக நாளைக்கு போகணும்னு உடனே தர்மபுத்தர் கேட்கிற, அப்புறம் என் கதி என்ன ஆகும்? அர்ஜுனா நீ போயிட்டேன்னா அப்புறம் நான் என்ன பண்றது அப்படின்னு அவருக்கு எப்போதும் அந்த ஒரு பயம். இஸ் பேசிக்கலி a soft person. Not that he is not a warrior, but he is not a real அந்த 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 வார் டெண்டன்சி அவருக்கு கிடையாது. இப்ப அர்ஜுனன் சொல்றார், ஒன்னும் கவலைப்படாத, இந்த பாஞ்சால குமாரன், இந்த பாஞ்சால தேசத்தினுடைய திருப்பதனுடைய சகோதரன் நினைக்கிறேன். இன் சம் பிளேசஸ், இன் சம் வெர்ஷன்ஸ் இட் வில் பி சகோதரன் சொல்வார்கள், சம் பிளேசஸ் இட் வில் பி ரிட்டன் அஸ் பாஞ்சாலனுடைய மகன் சொல்வார்கள். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஜஸ்ட் இதெல்லாம் தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஃபார் டைம் பீயிங் we will take this. There is one பாஞ்சால சன், திருப்பதனுடைய துஷ்டதிம்மனன் ஒருத்தர் இருந்தான், பாஞ்சாலி ஒருத்தர் இருந்தார், ஈவன் ஷிகண்டி was there. அதே மாதிரி somebody called சத்யஜித். இந்த சத்யஜித் என்பவன் எனக்கு சமமாக யுத்தம் செய்யக்கூடியவன். ஆனால் அந்த சத்யஜித்தை உனக்கு நான் பாதுகாப்பாக நான் வைத்து விட்டு யுத்தத்திற்கு செல்கின்றேன் என்று அவர்கள் சொல்றார்கள். இந்த சத்யஜித் ஏற்கனவே ஒரு முறை அர்ஜுனன் துரோணாச்சாரியர் குருதட்சணை கேட்பார், உங்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கேன். துருபதனை ஜெயித்து குருதட்சணையா கொண்டு வர வேண்டும்ங்கிறதுக்காக இந்த சத்யஜித் அப்ப தனி ஒருவனாக அர்ஜுனனோடு யுத்தம் செய்து ஓரளவு துருபதனை பாதுகாத்திருக்கின்றார். அதனால அந்த சத்யஜித்தினுடைய அந்த பலம், அவனுடைய திறமையெல்லாம் பார்த்துதான் சத்யஜித்தை என்ன பண்றாரு அப்படின்னு, நீ தர்மபுத்திரருக்கு காவலாக இருக்க வேண்டும் என்பதற்காக he goes and fights with the sons of the caste. See, on 12th day, 12வது நாள், அந்த சம்சப்தகர்களோடு அர்ஜுனன் கடுமையாக யுத்தம் செய்து, ஒன் ஆஃப் தம் இஸ் கால்ட் சுதன்வா. அந்த சுதன்வாங்கிற அந்த திரிகர்த்தர்களுடைய ஒருத்தனை அவனை கொண்ட உடனே எல்லாரும் பயந்து ஓடுகின்றார்கள். அந்த திரிகர்த்தர்களும் சாதாரணமானவர்கள் கிடையாது. சுதன்வாவை கொன்ற உடனே அவர்கள் அர்ஜுனனை எதிர்த்து கடுமையாக யுத்தம் செய்கின்றார்கள். அப்புறம் அந்த சத்ரு கூற்றங்களை எல்லாம் வதம் செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக அர்ஜுனன் துவஷ்டான ஒரு தேவதை, துவஷ்டா தேவதை இஸ் ஆல்சோ ஷீ இஸ் a powerful, he is a powerful deity. அந்த துவஷ்டா மந்திரம், அந்த துவஷ்டா மந்திரத்தை ஜபித்து என்ன பண்றான், ஒரு அஸ்திரத்தை எடுத்து he just throws in that battlefield. அதுல விட்ட உடனே அந்த அஸ்திரம், இப்ப கொஞ்சம் முன்னாடி பார்த்த ஒரு அஸ்திரத்தை விட்ட உடனே இருளை எடுத்தா இல்லையா அப்படி, அதே மாதிரி இந்த துவஷ்ட அஸ்திரத்தை விட்ட உடனே அந்த அஸ்திரத்தினுடைய சக்தியினால் அந்த இடத்துல 1000 அர்ஜுனர்கள் காணப்பட்டார்கள். சைமல்டேனியஸ்லி they were able to see. அப்படின்னா அஸ்திரங்கள் எல்லாம் இருக்கிறது. ஒரே நேரத்துல இந்த திரிகர்த்தர்கள் எல்லாம் 1000 அர்ஜுனர்களை பார்த்தவுடன், ஆனா நம்மளுக்கு யாரை பார்த்தாலும் என்ன தெரியுது, எதுக்கு யாரை பார்த்தாலும் அர்ஜுனன் மாதிரியே தெரிகின்றது. அப்படி அவங்களுக்கு ஒரிஜினல் அர்ஜுனன் யாருன்னே தெரியல. So they started killing among themselves. அவருக்கு இருவர் யுத்தம் செய்து அவர்களை தாங்களே அழித்துக் கொண்டு ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. அப்போ ஒரு பெரிய அர்ஜுனன் ஒரு வாயுவாஸ்திரம், அந்த வாயுவாஸ்திரத்தை எடுத்து ஊதி தள்ளிடுறாரு. எல்லா சம்சப்தர்களையும் ஊதி தள்ளும்போது இப்படி யுத்தம் நடக்கும் பொழுது, தஸ்மின் அந்தரே செய்வ பிரமத்தே சவ்யசாச்சினி வியுடானி கஸ்தோ துரோணக யுதிஷ்டிரம் உபத்ரவாத். அந்த நேரம் பார்த்து என்ன பண்றாரு அர்ஜுனன், இந்த சம்சப்தர்களோடு கடுமையாக யுத்தம் செய்யும் பொழுது அந்த 12வது நாள் துரோணாச்சாரியர் என்ன பண்றாரு, ஒரு கருட வியூகத்தை அமைத்து கொண்டு அந்த தர்மபுத்திரரை பிடிக்க வேண்டும் என்பதற்காக தீவிரமாக தர்மபுத்திரரை நோக்கி யுத்தம் செய்வதற்காக போறாரு. அந்த தர்மபுத்திரரை சத்யஜித் வச்சுட்டு போயிருக்கிறாரு இல்லையா, சத்யஜித்தோடு சேர்ந்து துஷ்டத்யுமனன் என்ன பண்றாரு, துரோணனுக்கு எதிரில யுத்தம் செய்யும் போது துஷ்டத்யுமனனை பார்த்த உடனே துரோணாச்சாரியார் விலகி போயிடுறாரு. அதன் பிறகு திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு யுத்தம் செய்ய வர்றாரு. அந்த 12வது நாள் யுத்தம் செய்ய வரும்பொழுது
பாஞ்சாலத்தினுடைய ஒரு ராஜகுமாரன், இன்னொரு ராஜகுமாரன் இருக்கான். இஸ் ஆல்சோ கால்ட் விருக்கர். விருக்கன்கிற ராஜகுமாரனை துரோணாச்சாரியார் வதம் செய்கின்றார். அதன் பிறகு கடுமையான யுத்தம் துரோணாச்சாரியாருக்கும் சத்யஜித்துக்கும் நடக்கிறது. ஈவன் ஹி துரோணாச்சாரியா கில் சத்யஜித். ஈவன் தோ ஹி வாஸ் சோ வேலரஸ், பட் துரோணா இஸ் சிம்பிளி இஸ் கிரேட். அதனால துரோணரை எதிர்த்து சத்யஜித்தால ஒன்றும் பண்ண முடியல. சத்யஜித் வாஸ் ஆல்சோ கில்டு இன் தி பேட்டில் ஃபீல்டு. அப்புறம் சதநீகன் இன்னொரு சகோதரன், பாஞ்சாலருக்கும் அந்த விராட்டராஜனுக்கு ஒரு சகோதரன் சதநீகன் ஒருத்தர் இருந்தார். இந்த சதநீகனையும் துரோணாச்சாரியார் கொன்று ஒரு பெரிய நாசத்தை அன்னைக்கு பாண்டவர்களுடைய படைக்கு 12வது நாள் துரோணாச்சாரியார் செய்கின்றார். அப்ப துரியோதனுக்கு ஒரே சந்தோஷம். உடனே கர்ணனை கூப்பிட்டு சொல்றார், பாத்தியா துரோணாச்சாரியாருடைய பெருமையை பார்த்தியா, இப்ப பார் துரோணர் எதிர்க்க எவராலையும் நிற்க முடியல, பாண்டவர்களுடைய படைகள் எல்லாம் சிதறி ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அப்ப கர்ணன் சொல்றான், see, don't underestimate Pandavas. They are always led by Krishna. எப்பொழுது கிருஷ்ணர் அவர்கள் வழி நடத்தி கொண்டே இருக்கின்றார். அதனால துரோணர் விஷயத்தில் நான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்ம பீஷ்மர் விஷயத்தில் கொஞ்சம் அசட்டையாக இருந்து விட்டோம். துரோணர் விஷயத்தில் நாம் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்து இந்த யுத்தத்தினுடைய முழு பாரத்தையும் துரோணருடைய தோள்களில் நாம் ஏற்றி வைத்தோம் என்றால் சுலபமாக பாண்டவர்கள் துரோணரை அழித்து விடுவார்கள். ஆனால் நாம் கவனமாக நாம் யுத்தம் செய்ய வேண்டும். கர்ணன் சொல்லிட்டே இருக்கும் பொழுது இந்த துரோணரை எதிர்த்து யுத்தம் செய்வதற்காக என்ன சகரத்வஜ பாண்டியன், இந்த பாண்டிய தேசத்தினுடைய ஒரு ராஜா. This is how these Pandyas are all fought even in the battlefield. See, those days it is called Kapatapuram. See, this is Kapatapuram. The Pandya Deshi is called Kapatapuram. I have also told Manikarnikapuram. இப்ப கூட இந்த மணலூர்னு இருக்கிற திருப்போணம் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மணலூர் தான் அந்த காலத்துல மகாபாரத காலத்துல இந்த மதுரைக்கு வந்து ராஜதானியாக இருந்திருக்கின்றது. See, at that time there is a history. Krishna fought against Pandyas. Then Krishna's daughter became the queen of this Madurai. But இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், these historians, they don't accept this version of mind. நான் சொல்றது அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். But this is there in Mahabharata. Krishna fought with all these Pandyas. In fact, some of the relatives are the சகரத்வஜ பாண்டியனுடைய உறவினர்களை எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, கிருஷ்ணா killed him also. So this Kapatapuram was captured by Krishna. அதனால இவனுக்கு இந்த சகரத்வஜ பாண்டியனுக்கு என்ன இருந்ததுன்னா, கிருஷ்ணர் மேல கொஞ்சம் ஒரு துவேஷம் இருந்தது. So then he took the side of Bhishmar, Dronar, Kripar, பரசுராமர் எல்லாருக்கும் இவர்களிடத்துல எல்லாம் போய் இந்த சகரத்வஜ பாண்டியன் அவர்களுக்கெல்லாம் பணிவிடை செய்து இவர்கள் எல்லோரிடத்திலிருந்தும் அஸ்திரங்களை பற்றி he became much later close to Karna and Arjuna also. கர்ணனுக்கும் அர்ஜுனனோடும் நட்பு செய்து எவ்வாறாவது கிருஷ்ணருக்கு எதிராக இவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து யுத்தம் செய்து துவாரகையை பிடிக்க வேண்டும் அந்த எண்ணம் சகரத்வஜ பாண்டியனுக்கு இருந்தது. So this is quite natural that when Krishna fought against all these people, the Kshatriya ராஜாக்களுக்கு இதெல்லாம் இருக்கிறது வந்து ரொம்ப சகஜம். Much later, people advised the Sagaradwaja Pandya not to go against Lord Krishna or not go against Pandyas during the war. Then Sagaradwaja Pandya became very close to Pandava, and then he became close to even Krishna. Then he left Duryodhanadigal எல்லாம் விட்டு then he became the ally of the Pandavas. பாண்டவர்களோடு சேர்ந்து அந்த சகரத்வஜ பாண்டியன் இந்த குறிப்புகள் எல்லாம் இருக்கின்றது. தன்னுடைய பெரும் படையோடு பாண்டவர்களுக்காக அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு துரோணரை எதிர்த்து யுத்தம் செய்தார். 12வது நாள் யுத்தம் செய்தார். அப்புறம் இந்த 12வது நாள் யுத்தம் என்ன நடந்தது? தர்மபுத்திரரை துரோணாச்சாரியாரால் பிடிக்க முடிந்ததா? வாட் ஹஸ் ஹேப்பன்ட்? மோர் ஆஃப் இட் we will see in our next class. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.